ஊடக நண்பர்களையும் பிற துறை அலுவலர்களையும் மற்றும் என்னுடன் பணியாற்றும் மண்டல வளர்ச்சிக்காக பாடுபடும் அனைத்து நிலை அலுவலர்களையும் முதற்கண் வருக என வரவேற்கிறேன். 83வது மாவட்ட உறுப்பினர் டாக்டர் தமிழரசி சோமு அவர்களை, 186வது மாவட்ட உறுப்பினர் இந்த மன்றத்தின் மூத்த உறுப்பினர் மணிகண்டன் அவர்களை, 187வது மாவட்ட உறுப்பினர் அன்பு சகோதரி சல்லி ஜெய் தாமஸ் அவர்களை, தமிழ்நாடு அரசு தகவல் தொழில்நுட்ப துறை மூலமாக தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள அரசு இ சேவை மையம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 15/7/2015 என் வார்டில் துவங்கப்பட்டது அந்த இ சேவை மையம். அந்த இ சேவை மையம் என் ஒரு வார்டு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கும் ஒரு 2-3 வார்டுக்கு பயனுள்ளதாக கடந்த 9 ஆண்டு காலங்களாக பயன்பாட்டில் இருந்து வந்து கொண்டிருந்தது. கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் போது ஸ்கூல்ல வேலை செய்யற ஆபீசர்ஸ், ஸ்டாஃப்ஸ் பிளஸ் அதே மாதிரி இந்த இ சேவை மையத்தில் வேலை செய்யறவங்கள அந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக கூட்டிட்டு போறதுக்கு அந்த பர்டிகுலர் துறையில இருந்து அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஸோ பேசிக்லி எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அவங்க வந்துருவாங்கன்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில தான் அவங்க போனாங்க அந்த டியூட்டிக்கு. பட் கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆபீஸ் மூடப்பட்டே தான் இருக்கு. இதை நான் மாதந்தோறும் நடைபெறும் எல்லா மாமன்ற கூட்டத்திலும் சரி, ரிபன் பில்டிங் கூட்டத்திலையும் சரி, எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டேன். இதனால பொதுமக்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கு. அவங்களுக்கு ஆதார் கார்டு நேம் கரெக்ஷன்ஸ் பல்வேறு விஷயங்கள், அதுக்கு கிட்டத்தட்ட 9-10 வருஷமா அந்த இ சேவை மையம் தான் உதவியில் இருந்தது. பெருங்குடியாக இருக்கட்டும், கல்லுக்குட்டை பகுதியாக இருக்கட்டும், கந்தஞ்சாவடியாக இருக்கட்டும், பாலவாக்கமாக இருக்கட்டும், கொடியாக்கம், இன்னைக்கு எல்லா ஏரியாலையும் இந்த இ சேவை மையத்தை மூடிட்டா பொதுமக்கள் போய் தனியார் இடத்துல சேரும்போது அங்க காசு ஜாஸ்தி வாங்குறாங்க. அவங்களால அதை செய்ய முடியல. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆஸ் அ கவுன்சில், ஆஸ் அ மெம்பர் ஆஃப் கவுன்சில், பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் என்னிடம் முறையிடும் போது ஒருத்தவங்களுக்கு அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உடனுக்குடைய அவங்களுக்கு அவங்க பயனடையுது. அவங்க போய் ஒரு ஸ்கூல் சர்டிபிகேட்ல மாத்துறதுக்கோ, ஒரு பேங்க்குக்கோ, ஒரு பாஸ்போர்ட்டுக்கோ இன்றைய சூழ்நிலையில எல்லாத்துக்குமே அந்த இ சேவை மையம் ரொம்ப பயன்பாட்டுக்கு பொதுமக்களுக்கு உபயோகமா இருக்குது. அதை 1 வருஷமா மூடியே இருக்கு. நானும் எல்லா கூட்டத்திலையும் இதுக்கு முன்னாடியே சேர்மன் கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். வர எல்லா மாமன்ற கூட்டத்திலையும் நான் அதை சொல்லியிருக்கேன். அதனால் இன்னைக்கு இந்த ஜூன் மூலியமா அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அப்படி இல்லாத பட்சத்துல ப்ரையாரிட்டி பேசிஸ்ல 182 வார்டு கவுன்சிலர்ன்ற முறையில என் பொதுமக்கள் சார்பாகவும் அந்த வார்டு சார்பாகவும் அந்த இ சேவை மையத்தை அடுத்த மாதம் இந்த மன்ற கூட்டத்திற்கு முன்பாக மீண்டும் பப்ளிக்கோட யூசேஜ் கொண்டு வருமாறு தாய்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்க வார்டு இல்லை, டிவிஷன் இல்லை, நிறைய டிவிஷன்ல ஒர்க் பண்ணல. அதுதான் நான் பார்த்தது இன்ஸ்பெக்ஷன்ல. ரீசன் பீயிங் இல்ல ரீசன்னா நம்ம அந்த அதுக்கான இ சேவை மையத்தை இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். ஆக்சுவலா எல்கார்ட் மெயின்டைன் பண்றதா இவங்க சொல்றாங்க. நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டிப்பா பாக்குறேன். ஏன்னா அது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் போது நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்.